நம்மாழ்வார் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் உறவுகளுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் எழிலரசி அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் பேராசிரியர் அன்புமகள் தேன்மொழி அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி தம்பி மணி செந்தில் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கீழ்வோலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை தங்கை கார்த்திக் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை எழுச்சிமிகு கழகக்காரன் எண்ணூர் தம்பி இடுமோன கார்த்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை எழுச்சியும் புரட்சியுமாக செய்து கொண்டிருக்கிற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க வந்திருக்க உறவுகள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்மாழ்வார் என்ற மகத்தான ஒரு வேளாண் விஞ்ஞானி, நாம் வாழ்ந்த காலத்திலே நம்மோடு வாழ்ந்தவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரை முடித்து 1972 அக்ரிகல்ச்சர் டைரக்டர் சங்கரன் கோயில்பட்டி பக்கத்தில் வேலை கிடைக்கிது ஐயாவுக்கு. அங்கே தான் இருக்கிறாங்க முதல்ல. இந்த வேளாண் பல்கலைக்கழகம் கற்பித்து கொடுத்த கல்வி, அதன் செயல்பாடுகள், இது எல்லாமே இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கிறது, மண்ணின் வாழ்வியலின் சூழலை கெடுக்கிறது, மண்ணை மலடாக்குகிறது என்று அதை விட்டு வெளியே வந்து மரபு வழி விவசாயத்தை கையில் எடுத்தவர். தொலைந்து போன தமிழின் தொன்மையான விவசாயத்தை தோண்டி தந்த பெருமகன் தான் ஐயா நம்மாழ்வார். அவரை போற்றுகிற இந்த நினைவேந்தல் என்பது தமிழ் சமூகத்தை போற்றுகின்ற ஒரு நினைவாகும். அவரை போற்றுகின்ற இந்த நினைவேந்தல் கூட்டம் என்பது விவசாய பெருங்குடி மக்களையும் இந்த மண்ணைய மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பெருமக்களுக்கு எடுக்கிற விழாவோடு பார்க்கலாம். அதோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்கம். தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் கொள்கை முழக்கத்தோட தான் கட்சி தொடங்கிய போது எந்த தத்துவத்தை, எந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து கட்சியை தொடங்கினாரோ கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள், இன்று வரை அதே தத்துவத்திலே அதே கொள்கையிலே ஒரு கட்சி பயணிக்கிறது. தோல்விக்கு மேல் தோல்விதான், துவண்டு விடவில்லை. தொடர்ச்சியாக தனித்தே களமாடுகிறோம். இந்த மண்ணுக்கு தேசிய கட்சிகள் ஒருபோதும் தேவையில்லை. காங்கிரஸோ பிஜேபியோ இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சிகள். இந்த மண்ணை பொன்னான 50 ஆண்டுகளில் சீரழித்து நாசமாக்கியது திராவிட கட்சிகள். அது கூட ஒருபோதும் கூட்டணி இல்லை. தனித்து தான் நாங்கள் களமாடுவோம் என்று இந்த நொடி வரை நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம். காரணம் எமது தத்துவம், எமது கொள்கை, அதுதான் எம்மை வழிநடத்துகிறது. என்ன கொள்கை? தற்சார்பு பொருளாதாரம், தரமான சமமான கல்வி, தரமான சாலை, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர், உலக தரத்துக்கு மருத்துவம். இதுதான் ஒரு மனிதனின் அடிப்படை. அது அரசு தரணும். அதற்காக தான் நம்ம அரசுக்கு வரி கட்டுறோம். அதற்காக தான் அந்த அரசை நடத்தக்கூடியவர்களுக்கு வாக்களித்த அதிகாரத்தை கொடுக்கிறோம். மாறாக என்ன நடக்கின்றது? நம்முடைய வாக்கை பறித்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர்கள் செய்வது என்ன? நிலமெங்கும் சிக்கல். போராடாத மக்கள் இல்லை, போராடாத துறைகள் இல்லை. ஆசிரியர் பெருமக்கள் எதிர்கால இந்தியாவை வகுப்பறை தீர்மானிக்கிறது என்கிறார்கள். அந்த எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய வகுப்பறையில் பயிற்சி கொடுக்கக்கூடிய, பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடுகிறான். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் போராடுகிறார்கள். மாணவர்கள் போராடுகிறார்கள். தினம் 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 மீனவன் படுகொலை செய்யப்படுகிறான், பிடிபடுகிறான், படகை அப்புகிறான், சிங்களவன் வலையை அப்புகிறான், பறிக்கிறான், கைது செய்கிறான். மீனவன் போராடுறான். நெசவாளர்கள் போராடுறான், விவசாயி போராடுறான். யார் இங்க போராடல? போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறான், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. யார் இங்க போராடல? அவரவர் போராட்டத்தை நீங்கள் தனியாக பார்க்கிறீங்க. மீனவனுக்கு சிக்கல், மீனவன் போராடுவான், அது ஊருக்கான வேடிக்கை.
சாரான் போறான்னு அவனுக்கான வேடிக்கை, நெசவாளி அவனுக்கான. ஊர்ல நடக்கிற எல்லா துயரத்தையும் நீங்க வேடிக்கை பார்க்கறீங்க. உங்களுக்கு நடக்கிற துயரத்தை ஊரே வேடிக்கை பார்க்குது. அரசியல் உரிமை இழக்கப்பட்ட ஒரு இனம். உலகில் வாழக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் எப்படி வாழ்கிறதோ அப்படி பெருமைக்க ஒரு வாழ்வை வாழணும். எதற்காக வாக்களிக்கணும்? எதற்காக நமக்கு ஒரு பிரதிநிதி? எதற்கு சட்டமன்றம்? உங்கள் வாக்கை வாங்கி வந்த இந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு செய்தது என்ன? 3 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு ஆத்து மண் உருவாகிறதுக்கு ஏறக்குறைய 300 ஆண்டுகள் எடுக்குதுங்கிறது அறிவியல். நல்லா கேட்டுக்கிறீங்க. 1 இன்ச்சு ஆத்து மண், ஒரு இன்ச்சு ஆற்று மணல் உருவாகிறதுக்கு 300 ஆண்டுகள் எடுக்குங்கிறது அறிவியல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மண், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மண். 3 அடிக்கு மேல இவ்வளவுதான் 3 அடிக்கு மேல மண் அள்ளக்கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆத்திலே மணலை அள்ளினால் 6 செத்துவிடும். 6 செத்த 6 சுத்தி உள்ள அத்தனை வளங்களும் சாகும். ஆத்து மண் அள்ளுறானே, யார் அள்ளுறா? நீ வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர், நீ வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர், நீ வாக்களித்து சட்டமன்றத்துக்கு போய் அமைச்சராக இருந்த அமைச்சர் பெருமக்கள், அவன் அள்ளுறான். அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? யார் இது குறித்து கவலைப்படுவா? நம்மாழ்வார்க்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்தக்கூடிய பெருமக்களாக நாம் தமிழர் கட்சி தான் அதை குறித்து கவலைப்படும். எண்ணற்ற சிக்கல். இந்த நொடி வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. தமிழ்நாட்டின் 36 ஆறுகளில் 32 ஆறு செத்து போயிருச்சு. சாக்கடை கழிவுநீர் ஓடக்கூடிய ஆறாக மாறி நிற்கிறது. உலகத்தில் 28 லட்சம் ஏக்கர் சமபரப்பை கொண்ட ஒரே பகுதி நம் டெல்டா பகுதி. அது நடுநாயகமா நடுவுல இருக்கிறது இந்த திருவையாறு. எப்படி இருக்கு திருவையாறு? இந்த நிலையெல்லாம் மாறணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்கணும். யார் இங்க அரசியல்? மாணவன் அரசியல் பேசக்கூடாது, காவல்துறை அரசியல் பேசக்கூடாது, அரசு ஊழியர் அரசியல் பேசக்கூடாது, கடைகளில், ஹோட்டல்கள்லையோ, பள்ளிக்கூடத்திலேயோ, கோயில்கள்லையோ, தேவாலயம் எங்கும் அரசியல் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. பிறகு யார் பேசுவார்? நல்லவர்கள். நீங்கள் அரசியல் பேசாவிட்டால் நல்லவர்கள் பேசுவார்கள். அள்ளிகள் ஆட்சி கட்டில் அமராவிட்டால் கள்ளிகள் வந்து ஆட்சி கட்டில் அமரும். நல்லவர்கள் நீங்கள் வராவிட்டால் திருடர்கள் தான் வருவார்கள். அதுவும் திருட்டு திராவிட திருடர்கள் வருவார்கள். நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்மை ஆளக்கூடிய பெருமகனை. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், எவ்வளவு அசால்ட்டா, எவ்வளவு கேவலமா நம்மளை கையாளுது இந்த அரசு. ஏன்? 5 ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடி 1 மாசம் போதும், 1 வாரம் போதும் உங்களோட வாக்கம் அறுவடை செய்யறதுக்கு. 1 வாரம் போதும், 7 நாள் போதும் உங்கள் ஒட்டுமொத்த வாக்கையும் அறுவடை செய்து திராவிடம் கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறதுக்கு. அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் காசை கொடுத்து சாதி பெற சொல்லியோ மதம் பெற சொல்லியோ இவன் நம்ம ஆளு, உன் ஆளு, அவன் ஆளு, இவாள்னு காசுக்கு வாக்கை விற்று அந்த காசை அந்த வாக்கை வாங்கிட்டு அதிகாரத்துக்கு போகிறோம். எப்படி உனக்கு நல்லது செய்வான்? எப்படி செய்வான்? ஒரு முதலமைச்சர் சரியாக 5 வருஷம் நாற்காலில் உட்காந்து இறங்கினா 1 லட்சம் கோடி ரூபா. 30லேருந்து 36 மினிஸ்டர் உட்கார்றான். ஆவரேஜாக ஒரு மினிஸ்டர் 2000 கோடி ரூபா சம்பாதிப்பான் 5 ஆண்டுகளில். 2 லட்சம் கோடி ரூபா ஒரு கட்சி, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அரசு கட்டில் ஏறி இறங்கினா 5 வருஷத்தில் 2 லட்சம் கோடி ரூபா. முதலமைச்சர் 1 லட்சம் கோடி, மற்ற துறைகள் அமைச்சர், இது அல்லாத அரசு ஊழியர் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் கோடி ரூபா 5 ஆண்டுகளுக்கு களவாடுற பணம் மட்டும். என்ன வளம் இல்லை இங்கே? தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கும். யார் சொல்கிறார்? வங்க மண்ணிலே நோபல் பரிசு பெற்ற, பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் என்ற நோபலிஸ்ட் சொல்றான். உலகின் ஆக சிறந்த கனிமங்களும் தனிமங்களும் கொண்ட ஒரு நிலம் இது. உன் நிலத்தின் வளம் அரசுக்கு, அரசு மக்களுக்கானது. இந்த வளத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்கிறான்? எல்லா உரிமையும் இழந்து விட்ட ஒரு இனம், ஒரு சமூகம். கரூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போய் ஒருத்தவங்க செத்துருக்குறாங்க. மாணவர்களுக்கு பாடம் நடக்கக்கூடிய ஒரு டீச்சர் போய் கரூர் கூட்ட நெரிசலில் இந்த அணில் குஞ்சை பார்க்கறதுக்கு போய் செத்துருக்கு.
விளங்குறதுக்கு அவன்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்லாம். அரசியல் ஒரு வாழ்வியல், அதை ஒரு அரசியல் சாக்கடை, அது ஒரு நாத்தம் தான். அதை நாங்கள் இறங்கி சுத்தம் பண்ணுறோம், எங்களோட வாங்கன்னு தான் உங்களை நாங்கள் கூப்பிடுறோம். வணிகர்களுக்கு சிக்கல், சொத்து வரி ஏறிடுச்சு, மின்சார கட்டணம் ஏறிடுச்சு. எதுக்கு வரியத்தில் உணவுப் பொருள் விலை ஏறிடுச்சு. தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான டோலு. கவலையும் கிடையாது, உனக்கு அக்கறையும் கிடையாது. உனக்கு சினிமா நடிகன் போதுமே, திரை கவர்ச்சி போதும் தமிழர்களை ஆள்வதற்கு. அதானே 1.5 கோடி தொண்டர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிற திமுக பேசுது. திமுக என்ன செஞ்சான்? உதயநிதியை கொண்டு வரதுக்கு நேரடியாக கொண்டு வந்தானா? இல்ல, 10 படம் எடுத்து கதாநாயகன் நடிச்ச பிறகு உதயநிதியை களத்தை கொண்டு வருது. ஏன்? தமிழர்கள் சினிமா கவர்ச்சியில் பின்னாடி செல்பவர்கள். தமிழர்களுக்கு சினிமா கவர்ச்சி மட்டும் போதும், திரை கவர்ச்சி, திரை பிம்பம் போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. அதுதான் தகுதி என்ற காரணத்தினால் அவர் புள்ள இன்ப நிதியின் திரைக்கு வருவார். எந்த போராட்டத்தில் வந்து நின்றாரு விஜய்? சொல்லுங்க பாப்பா, எந்த போராட்டம்? எந்த சிக்கலுக்கு மண்ணோட மக்கள் நின்றாரு? ஒரு தலைவனை எதுல தேடணும்? பொழுதுபோக்கு தளத்திலேயா தலைவனை தேடுவது? போராட்ட காலத்தில் தலைவனை தேடணும். இந்த நிலைமைங்க நடந்த சிக்கல் அத்தனை போராட்ட காலத்திலையும் அண்ணன் சீமான் நின்றான். யாருக்காக பேசல? ஆடு மாடு கோழி கொக்கு அத்தனைக்கும் பேசுறான். தண்ணீர் மாநாடு, மாடுகள் மாநாடு, கடலம்மா மாநாடு, மலைகளின் மாநாடு, எக்காலஜிகள், சூழலியல் அறிவியல் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். கட்டுக்கோப்பா ஒரு ராணுவ ஒழுங்கோட இருக்கிற பிள்ளைகள். எங்களை நல்லா பாருங்க, தொடர்ச்சியா அந்த மண்ணில் என் தம்பி செந்தில்நாதன் நிற்கிறான். ஒரு அணு விஞ்ஞானி, குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் ஒரு விஞ்ஞானி. நீங்க அவனை விட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? டாஸ்மார்க் பார் வச்சு சம்பாதிக்கிறவன், ஆத்து மண் அள்ளி திங்கிறவன், மலைகளை வெட்டி குவாரியா மாத்துறவன், அவனுக்கு நீங்க தொடர்ச்சியா வாக்களிக்கிறீங்க. உங்களை பத்தி எப்படி கவலைப்படுவான்? திருவையார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, அரசு மருத்துவமனை என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாரு. நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க, வரி கட்டுறீங்க, தரமான மருத்துவத்தை தரணும். 12,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு, 8,000 நர்ஸ் பணிகள் காலியா இருக்கு, 12,000 உதவி செவிலியர்கள் பணி காலியா இருக்கு, காவல்துறையில் பணி காலி, 2.5 லட்சம் பேர் பணி மட்டும் காலியா இருக்கு. எப்படி அரசு இயங்கும்? ஸ்டாலின் முதலமைச்சராக ஏறுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட கடன் 3.5 லட்சம் கோடி, இன்னைக்கு 9 லட்சம் கோடி. இது யார் தலையில விடும்? எப்படி அரசு வரி கட்டும்? எப்படி அரசு வட்டி கட்டும்? யார்கிட்ட கட்டும்? உன் தலையில வச்சு கட்டும், உன் தலையை அடமான வச்சு கட்டும். உன் வீட்டுக்கு, நீ குடிக்கிற தண்ணிக்கு, எரிக்கிற மின்சாரத்துக்கு, நடக்கிற சாலைக்கு அத்தனைக்கும் வரி மேல வரி போட்டு போட்டு உன்ட உரிமை தான் கட்டுவான். எப்படி கட்டுவான்? என்ன கேவலம்! தமிழனுக்கு உணர்வு இல்லை. அந்த உணர்வு இருக்கு, எதுல இருக்கு? சாதிக்குள்ள இருக்கு. தமிழன் ஒரு ஈன பைய, தமிழன் ஒரு பிக்காளி பைய, தமிழன் ஒரு காட்டு மிராண்டி. எவ்வளவு வேணாலும் தமிழனை திட்டுங்க, ரோசம் சூடு சொர்ணம் எதுவுமே வராது. ஆனால் தமிழனை சாதி பேரை சொல்லி திட்டுனா அவன் தலை இருக்காது. உனக்கு உணர்வு இருக்கு, அது சாதிக்குள்ளே இருக்கு. இனத்துக்குள்ளே இருந்தால் நீ சரியாக இருந்திருப்ப. நீ சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் உன் உணர்வை வச்சுட்ட. வந்த திராவிடம் ஆண்டுகிட்டு இருக்கான். திராவிடராடா நீங்கள்லாம், நம்மெல்லாம் திராவிடனான தமிழன்னால வந்தவன் போகிறவங்களாம் ஆள்றதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம். அது a fabricated story, a fabricated ideology. கட்டுக்கதை, கருப்பண கதை திராவிடங்கிறது. விமர்சனம் பண்றானுங்க. பெரியார பேசுறோமா? என்ன பெரியாரு? நம்மால் வர விடவாடா பெரியாரு. நம்மால் வர கால் செருப்பு கிடையாதுடா தந்தை பெரியாரு. புடுங்கட பெரியாரு. இந்த நிலைமைக்கு நடந்தான். யூரியா பொட்டாச பாக்சன்ட் அவளே நீ போட்டினா மண்ணு செத்து போயிரும்டான்டான். ஒரு மண்புழு கிடையாது. 200 முறை ஒரு நாள் குறையாம மண்புழு விழும். உழுதுகிட்டே இருக்கும். மண்புழு செத்து போச்சு, மண்ணு நஞ்சாயிருச்சு, மண்ணு மலடாயிருச்சு, கொட்டிக்கிட்டே இருக்கிறான். இடுபொருள் 30,000 35,000 வருது. இடுபொருள் செலவு மட்டும் ஒரு ஏக்கருக்கு. என்ன கிடைக்கும் விவசாயிக்கு? என்ன கிடைக்கும்? சர்றா இந்த விவசாயத்தை விளை வச்சு கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு கடனை வாங்கி அண்டா குண்டா அடமானம் வச்சு
நட்டு வளர்த்து அறுவடை செஞ்சு அந்த நெல்லை விற்க கொண்டு வர இடத்துல நல்ல ஆளா இருந்தா ஒரு கிடவுன் கட்டிருப்பியா? ஒரு வேர் ஹவுஸ் இருக்காடா நெல் அடுக்க? இது என்ன நாடு? அது சாராய கடையை பாதுகாக்கிறதுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை வச்சிருக்கான். குடிகார பைய அரசு அப்படித்தானே இருக்கும், அப்படிதான் இருக்கும். இது வரைக்குங்க சாவுறான், பாவமா இருக்கு. முளைச்சிருச்சு, மலையில நெல்லு மூட்டை முளைச்சிருச்சு, நெல்லு முளைச்சிருச்சு, கஷ்டம் கஷ்டம்னு கதறான் தினம் தினம் விவசாயி. எதையும் கண்டுகொள்ளாத ஒரு அரசு, இதுகளை பற்றி பேசாத ஊடகங்கள், இதுகளை பற்றி பேசாத அரசியல்வாதிகள் எப்படி விளங்காது? மக்களுக்கு எப்படி தெரியும்? நாம் தான் அதெல்லாம் மாற்றணும். நீங்க நினைப்பீங்க நாம் தமிழர் கட்சி 2% ஓட்டு வச்சிருக்கவனுக்கு 400 கோடி 10 சீட்டு 15 சீட்டு பேசுகிறானுங்க. 3 விழுக்காடு வச்சிருக்கவன் தமிழ்நாட்டிலேயே திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்தபடியான வாக்கு வங்கியை வச்சிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர். இன்றைய கரண்ட் மார்க்கெட் தெரியுமா? நாம் தமிழரோட மார்க்கெட்டு கைட்லைன் வேல்யூ இல்லை, கமர்ஷியல் ரேட்டு என்ன தெரியுமில? 1000 கோடி ரூபா 50 சீட்டு இன்னைய மார்க்கெட்டு நாம் தமிழருக்கு. கோயிலுக்கு வெளியில் உடைக்கிற சில்லு தேங்காயை பொறுக்கிறதுக்கு நாங்கள் வரலை, மொத்த தேங்காய் எங்களுக்கு வேணும். அதுக்காக வந்து நிற்கிறோம் நாங்கள். 4 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு ஏன்டா அவன்கிட்ட முட்டி போட்டுக்கிட்டு எதையும் பேசாமல் என்ன எதுக்குன்னு அந்த 4 சீட்டு 3 சீட்லாம்? பறையர் சமுதாயத்து தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான், படையாட்சி சமுதாய தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான், இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த தலைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டான், கோனார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவரை பக்கத்தில் வச்சுட்டான். இதை பூரா வச்சு நீ 3 சீட்டு, உனக்கு 4 சீட்டு, நாடாரா 2 சீட்டு, உடையாரா 1 சீட்டு, கோனாரா 1 சீட்டு, வண்டியாரா 15 சீட்டு, பறையரா 8 சீட்டு, ஓட்டு மொத்தமாக ஒரு 40-50 சீட்டில் தமிழனை பூரா அடைச்சிட்டு முழுக்க திராவிடன் நிற்கிறான். 36 அமைச்சர் தமிழ்நாட்டில், அதில் 9 அமைச்சர் பிறமொழியாளர், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 64 சட்டமன்ற உறுப்பினர் பிறமொழியாளர், 39 பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 18 பாராளுமன்ற உறுப்பினர் பிறமொழியாளர். எங்கேயாவது எந்த மாநிலத்தில் பிறமொழியாளர் இப்படி வர முடியுமாடா? அதிகாரத்தில் வர முடியுமா? என்ன பெரிய நீ எப்படி வச்சிருக்கான் பாரு. ஒரு எம்எல்ஏ கூட நீ கர்நாடகாவில் வர முடியாது, 1.5 கோடி பேர். நீ 75 லட்சம் பேர் ஆந்திராவில், ஒரு கவுன்சிலர் கூட நீ வர முடியாது. 75 லட்சம் பேர் கேரளாவில், ஒரு எம்எல்ஏ கூட உன்னால் வர முடியாது. ஆனால் இங்கே எல்லாரும் வரலாம். இந்த நிலை மாறணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது விவசாய சின்னம் தான். அதுலேயும் ஒரு படித்த ஒரு பேராசிரியர், ஒரு முனைவர் இங்கே நிற்கிறான். நீங்கள் படித்தவனுக்கு வாக்களிக்கணும், படித்தவங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க, படித்தவங்க வந்து தான் நிற்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் கேட்குறோம், அதிகார பசியோடு நிற்கிறோம். எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு ஒன்று தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்த மாமேதை, இந்தியாவின் சட்ட அமைச்சர், இந்த நாட்டின் போற்றத்தக்க பெரும் ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், எல்லா துன்ப புட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார். அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை தான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்துல கேட்டு நிற்கிறான். அதிகாரத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். 1 லட்சம் கோடி ரூபா மத்திய அரசுக்கு இந்த அரசாங்கம் ஜிஎஸ்டியாக கட்டுது. 38,000 கோடி ரூபா திருப்பி தர்றான், பிச்சை போடுறான். அதே 1 லட்சம் ரூபா உத்தரப்பிரதேசம் கட்டுது, 2,75,000 கோடி ரூபா கொடுக்குறான். யார்? அவன் பாரத் மாதா, அந்த ஆத்தா கொடுக்குறான். உத்தரப்பிரதேசத்துக்கு 1 லட்சம் கட்டுனா 2,75,000 கோடி ரூபா. தமிழ்நாட்டில் மானம் இல்லை ஈனத்தனமாக கேணத்தனமாக முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் 1 லட்சம் கோடி ரூபா கட்டினா மத்திய அரசுக்கு 38,000 கோடி ரூபா தர்றான். இது எப்படி ஸ்டாலின் ஃபைட் பண்ணி வாங்கணும்? கடிதம் எழுதுறாரு, லவ் லெட்டராடா பைத்தியக்காரா, கடிதம் எழுதுறாரு, தாடா வரிதா, நான் கட்டின என் மக்களோட வரி பணம் திருப்பி தானு கேட்கணும், போராடணும். நல்ல ஆண்மகனை முதலமைச்சரை நீங்க தேர்ந்தெடுக்கணும், சமரசம் இல்லாம சண்டை செய்யறவனை தேர்ந்தெடுக்கணும். ஆரியத்தையும் திராவிடத்தையும் சரிகிசமா ஒரே திராசுல வச்சு அடிக்கிற சீமானை விட்டு அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. அதனால அதிகார பசியோட நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னத்தில் அத்தனை நாங்கள் தலைகீழாக மாற்றி காமிக்கிறோம். உண்மை நேர்மையுமா நிற்கிறோம், அதிகார பசியோட நிற்கிறோம். தோத்தால் எந்த கவனம் இல்லை. ஆனால் கடைசி தமிழன் உயிரோடு இருக்க வரைக்கும் நாம் தமிழர் என்ற கட்சி இந்த மண்ணில் உங்களுக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக போராடி கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.